விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக விவசாய விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி அதன் மூலம் பல ப்ராடக்ட்ஸை செய்வதற்காக பல முக்கிய முயற்சிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்கள் இறங்கியிருக்கிறார். அந்த வகையில் கோத்ரேஜ் நிறுவனம் தனது மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்போகுது. அதை தாண்டி அவர்களது ஆக்ரோவெட் பிரிவில் தமிழ்நாட்டில் அதுவும் டெல்டா பகுதியில் நம்ம தஞ்சை டெல்டாவில் பாமாயில் உற்பத்திக்கான அந்த ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. பாமாயில் பொறுத்த வரைக்கும் இந்தியா மிகப்பெரிய ஒரு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% வேர்ல்டில் பாமாயில் பொறுத்து இந்தியாவிலேயே இம்போர்ட் பண்ணுறோம். 60% நம்மளோட தேவை வெளிநாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணுவதற்கான முயற்சியில் இன்று இறங்கியிருக்கிறோம். அந்த வகையில் எங்கெல்லாம் ரொம்ப தண்ணி தேவையும் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இந்த பயிருக்கு நம்ம எங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் இல்லாமல் நம்ம பயிரெலாம் இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல இந்த பாமாயில் பயிர் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு ஏதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சையில் எண்ணெய் பனை சேவை மையமை திறந்து வைத்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அளித்த பேட்டியை பார்த்தோம். அப்போது பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் முதலீடு செய்வதற்கு தொழில் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.